மூஷிக வாகன மோதக ஹஸ்த காமர கர்ண விலம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஸ்ரீ தர்மசாஸ்தா பஞ்சரத்னம். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமக. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஸ்ரீ தர்மசாஸ்தா தத்துவமசி ஐயன் ஐயப்ப சுவாமியினுடைய வரலாறு. கேரள தேசம் பந்தள ராஜ்யம் ஸ்ரீ ராஜசேகரன் மன்னருடைய மகனாக அறியப்படுகிற ஸ்ரீ ஐயப்ப சுவாமி அவர்களுடைய வரலாறு. அதாவது ராஜசேகர மன்னர் 11ஆம் நூற்றாண்டில் பந்தள தேசத்தை ஆட்சி செய்தவர். இவருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்திருக்கு. அந்த நேரத்தில் இவர் பெரிய சிவபக்தர். சிவனை வழிபட்டு தனக்கு ஒரு புத்திர பாக்கியம், இந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார். ஒரு நாள் பம்பை ஆற்றங்கரையின் காட்டினில் வேட்டையாட செல்லும் போது அங்கே ஒரு குழந்தையின் அழுகுரல் கேட்டு அந்த இடத்திற்கு சென்று பார்க்கும்போது அங்கே கழுத்தில் மணியுடன் ஒரு சிறிய குழந்தை அழுது கொண்டிருப்பதை பார்க்கிறார். அப்போது அங்கே வந்த ஒரு முனிவர், யோசிக்க வேண்டாம், இது பகவானால் உங்களுடைய புத்திர சோகம் தீர்க்க வழங்கப்பட்ட குழந்தை. இவனை நீங்களே மகனாக ஏற்று வளர்த்து வாருங்கள். இவருடைய 18வது வயதில் இவர் யார் என்பது உங்களுக்கு தெரிய வரும், அவர் மூலமாகவே தெரிய வரும் என்று கூறி குழந்தையை அவரிடம் ஒப்படைக்கிறார். மன்னரும் அந்த குழந்தையை எடுத்து தன்னுடைய அரண்மனையில் வாரிசாக வளர்த்து வருகிறார். சீரும் சிறப்போடு அரண்மனையில் வாழ்ந்து வரும் ஸ்ரீ மணிகண்டன் ஒரு சமயத்தில் அந்த அரண்மனையில் ராணி அவர்களுக்கு இன்னொரு புத்திர பாக்கியம் கிடைக்கிறது. இந்த நேரத்தில் மந்திரிகளின் சதி வேலையால் நாளை ராஜ்யத்திற்கு காட்டில் கண்டெடுக்கப்பட்ட மணிகண்டன் அரசனாக கூடாது என்று சொல்லி சதி திட்டம் தீட்ட, அதற்கு அறியாமையால் ராணியும் துணை போக தனக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டிருக்கிறது என்று கூற, அரண்மனை வைத்தியரும் அந்த சதிக்கு துணை போய் புலிப்பால் வேண்டும் என்று கேட்க, கொடிய மிருகமான புலியிடமிருந்து பாலை கொண்டு வருவது நடவாத காரியம். எனவே ஐயப்பன் மணிகண்டன் காட்டிற்கு சென்றால் திரும்ப போவதில்லை என்று இந்த சதி திட்டம் தீட்டப்பட்டது. ஆனால் மகாராஜா ராஜசேகரன் இதற்கு உடன்படவில்லை. தந்தையை மிக சமாதானப்படுத்தி நான் வெற்றியுடன் திரும்பி வருவேன் என்று உறுதியுடன் ஸ்ரீ மணிகண்டன் காட்டிற்கு செல்கிறார். அங்கே அவர் கொடிய அரக்கியான மகிஷியை வதம் செய்கிறார். அவருடைய அவதார நோக்கம் பூர்த்தியாகிறது. மணிகண்டன் புலியின் மீது ஏறி புலிகள் படைசூழ நாட்டிற்குள் வருகிறார். இதை கண்டு திகைத்த அனைவரும் ஸ்ரீ மணிகண்டன் தெய்வ உருவம் என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள். எல்லோரும் அவரை வணங்க
மணிகண்டன், நான் உங்களை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டது என்று கூற, ராஜசேகர மன்னர் வருத்தப்பட்டு, இல்லை, நீ எங்களுடையே இருக்க வேண்டும் என்று வேண்ட, மணிகண்டன் தான் அம்பு எய்து விடும் இடத்தில் எனக்கு ஒரு ஆலயம் அமைத்து கொடுங்கள், அங்கே நான் இருக்கிறேன். நீங்கள் என்னை எப்போது பார்க்க வேண்டும் என்றாலும் அங்கே வந்து பாருங்கள் என்று கூற, தற்போது நாம் எல்லோரும் வணங்கி வரும் 18ஆம் படியினுடன் கூடிய அந்த பொன் அம்பலம் சபரிமலையில் உருவாக்கப்படுகிறது. கோடான கோடி ஐயப்ப பக்தர்களின் குறைகளை தீர்த்து இன்று வரை தர்மசாஸ்தா மணிகண்டன் கருணை உள்ளத்தோடி தேடி வரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவருக்குமே நன்மைகளை செய்து எல்லோருடைய வாழ்விலும் குலதெய்வமாக சாஸ்தாவாக இடம்பெற்றிருக்கிறார். ஐயப்பன் கோயிலை தரிசிக்க பெருவழிப்பாதை இது. ஐயப்பன் கால்நடையாக நடந்து சென்ற இடம். இந்த வழியாக தான் சுவாமி மணிகண்டன் ஐயப்பன் பந்தள தேசத்திலிருந்து இன்று அமைந்திருக்கும் இந்த ஆலயத்திற்கு நடந்து வந்து குடியமர்ந்ததாக அறியப்படுகிறது. அந்த பெருவழிப்பாதையில் இன்றும் பக்தர்கள் 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து மண்டலம் முடிந்தவுடன் கால்நடையாக, காலில் எந்த விதமான அணிகலனும் அணியாமல், அந்த கல்லும் முள்ளும் கால்களை பதம் பார்த்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் கொடிய மிருகங்கள் கூடிய அந்த கானகத்துக்குள் ஐயப்பா ஐயப்பா என்ற கோஷத்துடன், ஐயப்பன் மேல் இருக்கும் நம்பிக்கையுடனும் அந்த தர்மசாஸ்தாவின் திருவடிகளை சரணடைய நடந்து கொண்டிருக்கிறார்கள். முதியவர்களிலிருந்து குழந்தைகள் வரை அந்த காட்டிலும் மேட்டிலும் ஸ்ரீ பகவான் ஐயப்பனை காண நடந்து செல்வதை பார்க்கும்போது கலியுக கடவுள் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்பன் அவர்களுக்காக காத்திருக்கிறார். அவர்களுக்காகவே வந்து தவம் இருக்கிறார். அவர்களுக்கு நன்மை செய்வதற்காகவே வீற்றிருக்கிறார் என்பது ஊர்ஜிதமாகிறது. எண்ணற்ற மக்கள் இன்றும் அவரை காண வருடங்கள் பல ஓடிய பின்பும் இன்றும் குறைவில்லாது நாளுக்கு நாள் மக்கள் வெள்ளம் பெருக காண்பது அதிசயம் அல்ல. பகவான் ஸ்ரீ ஐயப்பனை ஒரு முறை கண்டுவிட்டால் மறுமுறையும் அவரை காண வேண்டும் என்ற ஆவல் நமக்குள் ஏற்படுவது அதுதான் ஐயப்பனின் அதிசயம். பல இன்னல்களை சந்தித்து கோயிலுக்கு செல்பவர்கள் கூட மறு வருடம் வரும்போது மறுபடியும் மணிகண்டனை காண வேண்டும் என்ற ஆவல் வருவது உண்மையில் ஐயப்பனின் அற்புதமே. உம் சுவாமியே சரணம் ஐயப்பா. அந்த பொன்னம்பல மேட்டிலே ஜோதி வடிவிலே ஐயப்பன் தோன்றும் போது சுவாமியே சரணம், சுவாமியே சரணம், சுவாமியே சரணம் என்று கோஷம் விண்ணை முட்டும். சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே ஐயப்பா, சுவாமியே சரணம், சுவாமியே சரணம், சுவாமியே சரணம். அருளாளர் ஐயப்பன் நம்முடனே இருக்கிறார், நம்முடனே இருப்பார், என்றும் நமக்காகவே காத்திருப்பார். சுவாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம், சரணம் ஐயப்பா. நன்றி.